பார்த்தீங்கன்னா செம்மறியிலேயே நிறைய வெரைட்டிங்கன்னா நம்ம ஏரியாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடியது மயிலம்பாடி அதாவது அடிக்கடிஞ்சுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு வெரைட்டி. மேச்சேரி செம்மறி அப்படின்னு சொல்லக்கூடிய செம்மறி, கோரம் செம்மறி அப்படின்னு சொல்லி நம்ம ஏரியாவில் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காப்பி கொட்டை கலரில் இருக்கும். இது மூணுமே நல்லா வந்து வெயிட் கெயின் ஆகக்கூடிய வெரைட்டிங்க. செம்மறி வெள்ளாடு ரெண்டுமே வளர்ப்புக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஒஸ்னாபாடின்னு சொல்லக்கூடிய கருப்பு, சேலம் கருப்பு, ராஜஸ்தான் வெரைட்டி சிரோகி, இந்த ரகம் வந்து நம்ம கறிக்கடைக்கே சப்ளை பண்ணுறாங்க. வெயிட் கம்மியாக இருக்குது, அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன குட்டி எடுத்தோம்னாவே நம்மளுக்கு ஒன்று தீவன செலவு அதிகமாகிடுது, நாள் பராமரிப்பு செலவு அதிகமாகுதுங்க. இப்போ என்கிட்ட ஆட்டுக்குட்டி வாங்குறவங்களுக்கு ஆட்டுக்குட்டி வளர்க்குறதுலேருந்து விற்பனை வரைக்கும் எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ண போகிறேன். 5500 ரூபாய்க்கும் 7000 ரூபாய்க்கு 1500 வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அந்த 1500 வித்தியாசத்துக்கு 2 மாதம் ஆகி போயிடும். இது தீவனம், நம்மளோட டைம் வேஸ்ட்டு. அதே ஒரு ஒவ்வொரு பண்ணையிலும் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் சளி வந்து அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆட்டுகளுக்கு வந்து நல்ல சளி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து இந்த மருந்துங்க. இது மாதிரி ஊற்றி, இது வந்து லிவர் டானிக், இந்த வந்து கால்சியம் கலந்தது, இது வந்து சத்து தானி கலந்தது. எல்லாருமே வந்து தோற்று போட்டதுக்கு காரணம் வந்து விற்பனையும் ரொம்ப பிரச்சனை ஆகுது. இப்போ நான் அதையும் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட குட்டி யார் இருந்தாலும் சரி, இல்லை யார்கிட்ட குத்தி இருந்தாலும் சரி, அன்னைக்கு மார்க்கெட்டு ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸ் வந்து நான் வந்து சேல் பண்ணி கொடுக்க போகிறேங்க. குறிஞ்சி ஆட்டு பண்ணை பற்றி போன காணொலியிலேயே முழு டீட்டெயிலான ஒரு வீடியோ நம்ம பார்த்துட்டோம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குறிஞ்சி ஆட்டு பண்ணையிலேயே 2 விதமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது குட்டிகளை வாங்கிட்டு வந்து வளர்த்து விற்பனை செய்கிறாரு. இன்னொன்று எப்படின்னா, பண்ணைகளுக்கு தேவையான குட்டிகளை வாங்கி கொடுக்குறது. இந்த 2 பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த காணொலியில் பண்ணைகளுக்கு தேவையான குட்டிகளை எந்த மாதிரி குட்டிகளை அவர் கொடுத்துட்ருக்காரு, அதுக்கு தேவையான வேக்சினேஷன், மெடிசன்ஸு, சப்ளிமெண்ட்டு என்னென்னலாம் கொடுக்குறாரு எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக இதிலே வந்து அவர் வந்து ஒரு ஆராய்ச்சி மாதிரி பண்ணி ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறாரு. நீங்கள் ஒரு புதிய பண்ணையாளர் அப்படின்னா கண்டிப்பாக அந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி காணொலிகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் பறவை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பூபதி. சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டத்தில் தங்காயிறு கிராமத்தில் கோணங்குட்டூருங்கிற இடத்த குறிஞ்சி ஆட்டுப்பண்ணை அப்படிங்கிற பேரில் நம்ம வந்து பண்ணைகள் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆடுகளை பண்ணை முறையில் வளர்த்தும் போது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வெரைட்டி ஃபேமஸாக இருக்குது. சேலம் செம்மறி ஆடு இருக்குது, மயிலம்படி குட்டிகள் இருக்குது, இந்த மாதிரி நிறைய குட்டிகள் இருக்குது. நம்ம எந்த குட்டிகளை சப்ளை பண்ணுறோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நாம் பார்த்தீங்கன்னா மேச்சேரி செம்மறி அப்படின்னு சொல்லக்கூடிய செம்மறி, அது பார்த்திங்கன்னா ஒரே பிளைனாக இருக்கும், செம்ம கலரில் இருக்கும். அது வந்து மேச்சேரி செம்மறி அப்படின்னு சொல்கிற ஆடுகளும், மயிலம்பாடி அடிக்கரிஞ்சின்னு சொல்லுவாங்க, நெல்லூர் ஜுடிப்பி, 3 ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வந்து அந்த ஆட்டை பற்றி தெரிஞ்சிங்கனால தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி வெரைட்டி அடியில் கருப்பாக இருக்கக்கூடிய, வயிற்றில் கருப்பாக இருக்கக்கூடிய வந்து அடிக்கரிஞ்சுங்கிற வெரைட்டியும், தோரம் செம்மறி அப்படின்னு சொல்லி நம்ம ஏரியாவில் சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காப்பி கொட்டை கலரில் இருக்கும், கொஞ்சம் லைட்டாக டார்க் கலரில் இருக்கும். அந்த மாதிரி வகையான கொடுக்கலாம். இது நல்லா சீக்கிரம் வந்து குரோத் ஆகக்கூடிய வெரைட்டி. 3மே நல்லா வந்து வெயிட் கெயின் ஆகக்கூடிய வெரைட்டிங்க. அதனால் இந்த வெரைட்டி நம்ம எடுத்து கொடுக்குறோங்க. இப்போ நம்ம செம்மறி மட்டும்தான் பண்ணுறாங்களா, வேறு வெரைட்டியும் வளர்ப்பு குட்டிகளும் வாங்கி கொடுக்குறாங்களா? வளர்ப்பு குட்டியில் வந்து செம்மறி மட்டும்தான் பண்ணுறோம். வெள்ளாட்டு குட்டி என்ன ஆகுதுன்னா, நம்ம வாங்கிட்டு வர குட்டிங்க அந்தளவுக்கு சரியாக இருக்க மாட்டேங்குது. ஒரு நாள் 2 நாள் வந்து தலை தொங்க போட்டுக்குது, நம்மகிட்ட வந்து உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து வெள்ளாட்டு குட்டி வளர்த்துனாவே ஒரு 20 கிலோ இந்த மாதிரி ரேஞ்சு அப்படின்னா மட்டும்தான் வெள்ளாட்டு குட்டி எடுத்துறோம். அதுக்கும் கீழே இருக்கிற வெள்ளாட்டு குட்டி நம்ம எடுத்து கொடுக்குறதில்ல. செம்மறி வெள்ளாட்டு குட்டி 2மே வளர்ப்புக்கு எடுத்து கொடுக்குறோங்க. கறிக்கடைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒஸ்னாபாடின்னு சொல்லக்கூடிய கருப்பு, சேலம் கருப்பு, ராஜஸ்தான் வெரைட்டி சிரோகி, இந்த ரகம் வந்து நம்ம கறிக்கடைக்கே சப்ளை பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம பண்ணைகளுக்கு இப்போ கொடுக்குறோம். எந்தெந்த மாதம் குட்டிகளை நம்ம கொடுக்குறோம், முன்னாடியே கேட்ட மாதிரி அது வெயிட் பேசிஸில் கொடுக்குறோமா எப்படிங்கன்னா ஒரு மந்த்து கணக்கில் கொடுக்குறோங்களா? அது மந்த்து கணக்குன்னு சொல்ல முடியாதுங்கன்னா வெயிட் பேஸில் தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ சின்ன குட்டிலாம் நாங்கள் வந்து காமிக்கிறோங்க. குட்டி கொண்டு வந்து டெஸ்ட்டு வகையில் நம்ம வந்து ஒரு 3 மாதம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஓகே, 10 to 11 கிலோ அது மாதிரி இருக்கிற குட்டி பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆனாலும் அது வந்து ஒரு 1 கிலோ 2 கிலோவுக்கு மேலே வெயிட் கெயின் ஆக மாட்டேங்குது. 15 கிலோ அந்த மாதிரி குட்டி எடுத்து வந்தோம்னா மாதத்தில் 4 to 5 கிலோ இன்க்ரீஸ் ஆகுது. 12 கிலோ 13 கிலோ அது மாதிரி குட்டி நம்ம வெயிட் கொண்டு பார்க்கும்போது அது வந்து மாதத்தில் ஒரு 1.5 to 2 கிலோ தான் வருது. அதாவது 11 to 15 கிலோ வர வரைக்குமே 2 மாதத்துக்கு பக்கமாக ஆகுது. நம்ம கிட்ட எடுத்து 2 மாதத்துக்கு பக்கம் வெயிட் அவ்வளோ லேட் ஆகுது. அதே 15 கிலோ குட்டி எடுத்து வந்தோம்னா 30 to 32 கிலோ வரத்துக்கு சடனாக 90 to 100 நாளில் வந்துடுதுங்க.
அதனால் வந்து நம்மளுக்கு இந்த வெயிட் கம்மியாக இருக்குது, அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சின்ன குட்டி எடுத்தோம்னாவே நம்மளுக்கு வந்து அது தீவன செலவு அதிகமாகிடுது, நாள் பராமரிப்பு செலவு அதிகமாகுதுங்க. அதனால் வந்து 15 கிலோவுக்கு மேலே 15 to 17 18 இது மாதிரி 15 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டி எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து வளர்த்துறதுக்கு பெனிஃபிட்டுங்க. சீக்கிரம் வளரும், நல்ல ஒரு வெயிட் கெயின் ஆகுங்க. சரி, ஓகே. இப்போ 15 கிலோ நீங்கள் ஸ்டாண்டர்டாக அந்த கேஜியில் எடுத்து வளர்த்தும் போது நல்லா க்ரோத் இருக்குதுன்னு சொல்லிக்கிறீங்க. சொன்ன மாதிரியே நீங்கள் விலையை பார்த்து நம்ம வெயிட் கம்மியாக வாங்கினா க்ரோத் கம்மியாக இருக்குது, தீவன மேலாண்மை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அப்படி 15 கிலோவில் வாங்கும்போது என்ன விலைக்கு நம்ம வாங்கி கொடுக்க முடியுங்கண்ணா? இப்போ 15 கிலோ குட்டி பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய்க்கு மேலே வருங்கண்ணா. அது குட்டி வந்து அந்த சைஸு, குட்டினுடைய அமைப்பு, தரம், அதை பொறுத்து கொஞ்சம் முன்ன பண்ண மாறுபடுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செம்மறி உயிரோட 500 ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் வந்துடுங்க. வளர்ப்பு குட்டி வந்து 500 ரேஞ்ச் வந்துடும் உயிரோட. இப்போ பண்ணையாளர்கள் நிறையா வந்து புதுசாக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு 10 குட்டியோ 20 குட்டியோ வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னென்ன முறையில் நம்ம குட்டி கொடுத்து அவங்கள எப்படி நம்ம வளர்க்க வைக்கிறோங்கண்ணா? நான் பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பத்தில் பிறந்து ஆட்டு கூட வளர்ந்துருந்தாலும் நான் படித்தது வந்து B.Pharm Tech. அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டை பற்றியோ மாடு முழுக்க விவசாயத்தை பற்றியோ படித்ததால் நம்மளுக்கு அந்த அனுபவங்கள் கொஞ்சம் இருக்குது. அது இல்லாமல் நானாக தேடி நான் வந்து பேசிக்காக வந்து டிரைவருங்க. அதனால் வந்து எனக்கு இந்தியா முழுக்க சுற்றின அனுபவம் இருக்குது. எந்த ஏரியாவில் என்ன வெரைட்டி கிடைக்குன்னு தெரியும். இப்போ இந்த ஒரு 2-3 வருஷமாக நானாக தேடி நானாக தொலைவி கண்டுபிடிச்சி ஒரு ஆராய்ச்சி பண்ணி நானாக ஒரு புக்கு மாதிரி கைட்லைன் பண்ணியிருக்கிறேன். செம்மறி ஆட்டுக்குட்டி வளர்ப்பு முறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இப்போ என்கிட்ட ஆட்டுக்குட்டி வாங்குறவங்களுக்கு ஆட்டுக்குட்டி வளர்க்குறதுலேருந்து விற்பனை வரைக்கும் எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ண போகிறேன். சூப்பர். ரெண்டாவது மெடிசன் எப்போ என்ன மெடிசன் கொடுக்கலாம், என்னென்ன மெடிசன் கொடுத்தா வளர்ச்சி நல்லாயிருக்கும், அது மாதிரிங்கிறத நானே குட்டிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கிறேன். இந்தந்த மெடிசன் கொடுத்தா ஓரளவுக்கு நல்லா தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்னென்ன மெடிசன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் நான் வந்து என்கிட்ட குட்டி வாங்கினது சொல்லிடுவேன். அதே மாதிரி மெயின் பிரச்சனை என்னென்னா விற்பனை. எல்லாருமே வந்து தோட்டு போடுறதுக்கு காரணம் வந்து விற்பனையும் ரொம்ப பிரச்சனை ஆகுது. இப்போ நான் அதையும் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட குட்டி யார் எடுத்தாலும் சரி, இல்லை யார்கிட்ட குட்டி இருந்தாலும் சரி, அன்னைக்கு மார்க்கெட்டு ப்ரைஸ் என்னவோ அந்த ப்ரைஸ்க்கு வந்து நான் வந்து சேல் பண்ணி கொடுக்க போகிறேங்க. அதுக்கு நான் பிளான்ட்டாக இப்போலாம் ரெடி பண்ணிட்டுருக்கிறேங்க. சூப்பருங்கண்ணா. நம்ம வந்து இந்த B.Pharm இதை படிச்சுட்டு இந்த ஓரியன்டலே நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா ஸ்டடி பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு புக்கே எழுதியிருக்கீங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயம். ஆமாங்க. சரிங்கண்ணா. நிறைய பண்ணையாளர்களுக்கு இதுதான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு குட்டியை வாங்கிட்டு வந்துடுறாங்க, எப்படி வளர்த்துறணும்னு தெரியாது. வளர்த்துனாலுமே அந்த மார்க்கெட் ப்ரைஸ் விற்கும்போது அவங்க ப்ராஃபிட் இல்லாமல் நஷ்டத்தில் தான் புரியுது. ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தகவல்லாம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்கண்ணா, இப்போ வளர்த்துறாங்க, ஒரு பண்ணை வைக்கிறாங்க அப்படின்னா 2 டவுட் வரும். ஃபஸ்ட்டு, இப்போ பரன் போட்டு வளர்த்துறாங்க, கீழே விட்டு வளர்த்துறாங்க, இது 2ல் எது போகலாங்க? இப்படி அதாவது ஆரம்பக்கட்ட பண்ணையாளராக இருந்தால் எந்த மாதிரி போனால் நல்லா இருக்குங்க? நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பரன் மேலே வளர்க்குறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த விரும்புறது இல்லைங்க. என்ன காரணம்னா, இப்போ ஒரு செட்டு போடுறோம், இப்போ செட்டு போட்டு ஆடு வளர்க்குறோம், ஒரு சூழ்நிலை நம்மளால் ஒரு பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஆட்டு கொட்டாயை மாட்டு கொட்டாயை மாற்றலாம், கோழி கொட்டகையை மாற்றலாம், எது வேணுமா செய்யலாம். ஆனால் நம்ம பரன் போட்டோம்னா அதில் ஆடு மட்டும்தான் வளர்த்த முடியும். கண்டிப்பாக வேறு எதுவும் பண்ண முடியாது. பரன் போட்டால் நம்மளுக்கு அதில் வந்து ஆட்டினுடைய இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கும், நோய் தாக்குதல் கம்மியாக இருக்கும், ஆள் கூலி கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம பண்ணுறது தொழிலாக பண்ண போகிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் இருக்கேன், என்னால் ஒரு 100 குட்டி வளர்த்த முடியுங்க பட்சத்தில் நான் பரனே எனக்கு தேவையில்லை, எனக்கு முழுக்க தொழிலாக இறங்க போகிறேன். அப்படிங்கும்போது நான் காலையிலேருந்து சாயந்தரம் அந்த ஆட்டுக்கூடியே வளரும்போது எனக்கு வந்து நான் அந்த ஆட்டை கரெக்டாக பார்க்கலாம், என்ன நோவு வருது நல்லா செக் பண்ணிக்கலாம், என்ன அந்த நோவுக்குன்னா ட்ரீட்மெண்ட் உடனே நான் பார்த்துடலாம். அப்படிங்கும்போது பரன் தேவையில்லை. பரன் வந்து செலவுகள் கொஞ்சம் அதிகம். இல்லை என்கிட்ட பணம் நிறையா இருக்குது, சர்ப்ளஸ் மணியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பரனுக்கு போகலாம். என்னுடைய கருத்து என்னென்னா, பரன் போட்டு வளர்க்க தேவையில்லை. ஆடுகள் வந்து மண்ணலை விட்டு வளர்த்தா தான் ஆடுகள் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ பரன் போகலை, நம்ம கீழே வளர்த்துறோம் அப்படின்னா எவ்வளோ குட்டியை வளர்த்துனா, அதாவது நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா கொஞ்ச நாள் லாபம் வரணும், ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. அதே மாதிரி மினிமம் குட்டி வளர்த்து விற்கும்போது ப்ராஃபிட் அந்தளவுக்கு வருங்களா, இல்லை எவ்வளோ தான் மினிமம் எடுத்து பண்ணுனா அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பளமாவது கிடைக்கும்? ஒரு 15 கிலோ இந்த ரேஞ்சில் நம்ம வாங்கி வளர்த்தினோம்னா ஒரு 3 மாதத்தில் நம்மளுக்கு ஒரு 16 கிலோ 17 கிலோ அளவுக்கு வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. ஒரு குட்டிக்கு 1000 ரூபா to 1200 நம்ம கொடுக்குற தீவனத்தை பொறுத்து ஒரு நாளைக்கு 20 ரூபா to 35 ரூபா வரைக்கும் ஒரு குட்டிக்கு நம்மளுக்கு லாபம் கிடைக்குங்க. ஆட்டு பண்ணையில் நம்மளால்
ஒரு குட்டி ஒரு 7000 ரேஞ்சுக்கு வாங்கினோம்னா, அந்த ரேஞ்சுக்கு வாங்கினா மட்டும்தான் குட்டி வந்து மாட்டாலிட்டி இல்லாமல் இருக்கும். அதுக்கும் கீழே நம்ம ஒரு 5,500 இது மாதிரி வாங்கினோம்னா அந்த குட்டி 5,500 ரூபாய்க்கும் 7,000 ரூபாய்க்கு 1,500 வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அந்த 1,500 வித்தியாசத்துக்கு 2 மாதம் ஆகி போயிடும். அது தீவனம், நம்மளோட டைம் வேஸ்ட்டு. அதே ஒரு 7,000 ரேஞ்சு குட்டி வாங்கினோம்னா 90 நாள் to 100 நாள் அழகாக நாம் வந்து 15 to 16 கிலோ வெயிட் கெயின் ஆகி போயிடும். சர்வ சாதாரணமாக மாதம் 6 to 8 கிலோ வரைக்கும் கொண்டுடலாம் நம்ம தீவனம் போடுறதை பொறுத்து. இப்போ பார்த்திங்கன்னா தீவனத்தில் கடலைக்கொடி, அரைச்ச கடலைக்கொடி, சோளத்தட்டு அரைச்சது, வைக்கப்புல் அரைச்சது எல்லாமே சாப்பிட்றதுங்க இந்த ஆளுங்க. அப்போ இதுதான் சாப்பிட்றது தான் அப்படிங்கிறதா இல்லை. அதே மாதிரி நரிப்பயிர் பொட்டுன்னு சொல்லுவாங்க, அது கொள்ளு செடி சொல்லுவாங்க, கொள்ளு பொட்டு, இது மாதிரி எதான அடித்து போட்டது எல்லாமே சாப்பிட்றதுங்க. இதுதான் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஆட்டுகளுக்கு, இது எல்லாமே சாப்பிட்றது. அப்புறம் வந்து இது கொடுக்கும்போது நம்ம ஆடு வந்து வெயிட்னஸ் நல்லா வெயிட் கெயின் ஆகுதுங்க. அப்புறம் வந்து காலையிலையும் சாயந்தரம் 2 நேரமும் வந்து இந்த பயிர் வகைகள் கொடுக்குறோம். அது காமிக்கிறாங்க என்ன பயிர்னு. அது வந்து காலையில் சாயந்தரமும் ஒரு ஆட்டுக்கு இந்தந்த வயசுக்கு இந்தந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி உழவு அப்படிங்கிற சார்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சார்ட் பிரகாரம் உங்களுக்கு சார்ட்டே போட்டு கொடுத்துருவேன். இந்த நாளைக்கு இந்த தீவனம் கொடுங்க, இந்த டானிக் கொடுங்க, இந்த சப்ளிமெண்ட் கொடுங்க, லிவர் டானிக்கு கொடுங்க, அப்படிங்கிறது எந்த இது கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயிலும் நானே கொடுத்துருவோங்க. உங்களுக்கு வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் நானே கைட் பண்ணுவோங்க. அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி சேல்ஸும் நானே பண்ணி கொடுத்துட்றேங்க. நம்ம வந்து அந்த பிரச்சனை இல்லைங்க. குட்டிகளுக்கு நம்ம என்ன ஃபுல் சப்போர்ட் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ 24/7 நம்மளால் பண்ண முடியுங்க. சூப்பர்ண்ணா. ஏன்னா நிறைய பேர் அதுதான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க, சேல்ஸ் பண்ணும்போது தான் அந்த பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அதை கைட் பண்ணிடுறீங்க. சரிங்கண்ணா. அடுத்து இந்த ஃபீல்டில் நீங்கள் ஸ்டடி பண்ணாலும் இந்த கொஸ்டின் கேட்குறேன். பொதுவாகவே பண்ணை அப்படின்னு போகும்போது நோய் கண்டிப்பாக வரும், கம்பல்சரி வரும். ஒரு நல்ல குவான்டிட்டியில் ஒரு 50 to 100 ஆடுகள் வளர்த்தும் போது அந்த நோய் தாக்குதல் இருக்கும். நம்ம ஸ்டடி பண்ணதுலேருந்து என்னென்ன நோய்கள் வருது, நம்ம அதை எப்படி ஸ்டாப் பண்ணியிருக்கிறோம், வராமல் எப்படி தடுத்துருக்கிறோம், வந்ததுக்கப்புறம் எப்படி தடுத்துருக்கிறோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இப்போ பார்த்திங்கன்னா மெயினாக தடுப்பூசி மூலிமா தான் நோய் தடுக்க முடியும். வருமுன் காப்போம், அதுதான் மெயின். வந்ததுக்கப்புறம் காக்கிறதுங்கிறது ஆகாது. ஏன்னா ஒரு தடுப்பூசி போட்டோம்னா இந்த தடுப்பூசி ஒரு ஆட்டு உடம்புல போய் அது வேலை செய்யறதுக்கு 15 நாள் ஆயிரும் மினிமம். அதனால் ஒரு தடுப்பூசி மூலிமா தான் தடுக்க முடியும். மெயினாக வந்து இதுக்கு பிபிஆர் அப்படின்னு, அது பிபிஆருங்கிற ஊசி போட்டாவே போடுங்க. அதுக்கப்புறம் நிறையா ஊசி இருக்குங்க அதுக்கு தடுப்பூசிங்கிறது. நம்ம இது கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது ஒன்றே போடுங்க. இப்போயே நம்ம தாயாடு வச்சு பராமரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நிறையா தடுப்பூசிகள் போட வேண்டியிருக்கு. பிபிஆர் போடணும், கோமாரி நோய் தடுப்பூசி போடணும், துள்ளுமாரி நோய் தடுப்பூசி போடணும், ஆத்தம்மா தடுப்பூசி போடணும், ஆட்கொள்ள நோய் ஊசி போடணும், அடைப்பான் அடைப்பான் அப்படின்னு சொல்லி நோய் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஊசி போடணுங்க. இத்தனை ஊசி நம்ம போட்டு வந்து பாதுகாக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட் வகை நம்ம வச்சு வளர்த்துறோம் அப்படிங்கிற பட்சத்தில், நம்ம கறிக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வளோ தடுப்பூசி போட தேவையில்லைங்க. ஒரே ஒரு தடுப்பூசி மட்டும் போடுறாங்க, பிபிஆர், அது மட்டும் போடுங்க. குடற்புழு நீக்கத்துக்கு தனியாக மருந்துகள் இருக்குங்க. அது மாதிரி குடற்புழு நீக்கம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் to 21 நாள் கழித்து பிபிஆர் போட்டோம்னா குட்டி நோய். பிபிஆர் போட்டவுடனே கொஞ்சம் குட்டி டவுன் ஆகி அப்படி எழுந்திரிக்கும், ஒரு வாரம் உட்காந்து அப்படி எழுந்திரிக்கும். அதுக்கப்புறம் வந்து வளர்ச்சிகள் நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த குட்டி வந்து 15 கிலோ எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வரைக்கும் வளர்ச்சிகள் தெரியாது. அப்புறம் குடற்புழு நீக்கம், பிபிஆர் இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ வந்துச்சுனாவே குட்டி அதுக்கப்புறம் பரபரப்புன்னு வளர ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 200 கிராம், 250 கிராம், 150 கிராம் இந்த அளவுக்கு நல்லா வளர ஆரம்பிக்குங்க. ஓகேண்ணா. அந்த பிபிஆர் சொல்லியிருக்கீங்க, இந்த தடுப்பூசி எந்த வெயிட்டில் நம்ம கொடுக்கணும் அல்லது ஏஜில் கொடுக்கணுமா, எப்போ கொடுக்கணுங்க? இந்த தடுப்பூசி வந்து 3 to 4 மாதம் இந்த கேப்பில் நம்ம கொடுக்கலாம். நான் இப்போ நம்ம குட்டிகளை வாங்கிட்டு வரோம், இதுக்கு வளர்ச்சிக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாம் நம்ம என்ன கொடுக்குறோங்கண்ணா? நான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து புதுசாக நம்ம பண்ணைக்கு குட்டிகள் வாங்கிட்டு வந்த உடனே என்ட்ரோப்ளக்சின் புரோமக்சின் காம்பினேஷன், இது வந்து சளிக்கு நல்ல ஒரு அருமையான மருந்துங்க. தண்ணீரை கலந்து கொடுக்கலாம். தண்ணீரை கலந்து குடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆட்டுக்கு ஒரு 1.5 ml இன்ஜெக்ஷன் மூலிமா எடுத்து, அது ஊசி மூலிமா எடுத்து நேரடியாக தண்ணி கலந்து ஒரு ml தண்ணி கலந்து வாயில் கொடுத்துடலாம். இது மாதிரி நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. நல்ல ரிசல்ட்டுங்க. இந்த மருந்து பார்த்தீங்கன்னா சளிக்கு வந்து அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட்டு. என்ட்ரோப்ளக்சின் புரோமக்சின் காம்பினேஷன் இது வந்து ஒவ்வொரு பண்ணையிலும் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் சளி வந்து அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆட்டுகளுக்கு வந்து நல்ல சளி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து இந்த மருந்துங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா அல்பண்டசால், குடல் புழு நீக்கத்துக்கு. நம்ம பண்ணைக்கு வந்து ஒரு 2 to 3வது நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆட்டை விட்டுட்டு குடல் புழு நீக்கம் பண்ணிடணும். இது குடல் புழு நீக்கம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆட்டினுடைய வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். இது வந்து மாதம் ஒரு முறை பண்ணணும். அப்போ தான் வந்து இன்னும் நல்லா ஆட்டினுடைய வளர்ச்சிகள் நல்லா அருமையாக இருக்குங்க. இது வந்து நம்ம ஊசியெல்லாம் டாக்டர் கூட்டி போட்டு இருக்க தேவையில்ல. ஏன்னா நம்ம
முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு நாம் செலவு மீதி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இது வந்து 2.5 ml ஒரு வளர்ப்பு குட்டி ஒரு 15 கிலோ இந்த ரேஞ்சு வர குட்டிக்கு வந்து 2.5 ml நம்ம வந்து நேரடியாக வாயில் வந்து இழுத்து கொடுத்துடலாங்க. இது வந்து லிவர் டானிக். இந்த லிவர் டானிக் வந்து நம்ம என்ன மெத்தடில் கொடுக்கணும் அப்படின்னா, இது வந்து அரைச்ச மக்காசோளம். இது வந்து அரைச்ச மக்காசோளங்க. இந்த அரைச்ச மக்காசோளத்தில் லிவர் டானிக், சத்து டானிக், எந்த டானிக்காக இருந்தாலும் சரி, கால்சியம் டானிக், இது மாதிரி எல்லா டானிக்கும் எந்த டானிக் நாளைக்கு கொடுக்குறோமோ அந்த டானிக்கை உள்ளே ஊற்றி மிக்ஸ் பண்ணி, இப்போ நானே மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நாங்கள் இது மாதிரி ஊற்றி நாம் மிக்ஸ் பண்ணி அந்த டானிக் ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா சாப்பிடுது. ஃபஸ்ட்டு ஒரு நாள் கொஞ்சம் சாப்பிடாம இருந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம எந்த டானிக் கொடுத்தாலும் சாப்பிட ஆரம்பிச்சு. இது மாதிரி வந்து வாங்கிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடணும். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது இது கூட வந்து இந்த தீவனங்கள், ஆட்டு தீவனங்கள் கடையிலேயே கிடைக்குதுங்க. இது வந்து பருப்புகள் 16 பருப்பு வகைகள், 20 அது மாதிரி பருப்பு வகைகள் கலந்துருக்கும். துவரம்பொட்டு, ஆட்டு பில்லட்ஸு, இது மாதிரி கலந்துருக்கும். நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி டெய்லி காலையில் தேவனை வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நைட்னா கொஞ்சம் பசியாக இருக்கும் இல்லைங்களா, அப்போ வச்சிட்டிங்கன்னா நல்லா சாப்பிட்றோம். மத்தியானம் நோக்கில் வைக்கும்போது கொஞ்சம்லாம் வேஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. நம்ம காலையில் எடுத்தோடனே இதெல்லாம் இது மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுட்டோம்னா கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. சரிங்கண்ணா. இப்போ லிவர் டானிக் நீங்கள் சொன்னீங்க, இது எந்த அளவுக்கு நம்ம கலக்கணுங்க? இவ்வளோ இப்போ ட்ரை ஃபீடுன்னு கொஞ்சம் கலந்துருக்கீங்க, இது அளவுங்கிறது எப்படிங்கண்ணா? அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டானிக்லேயும் பின்னாடி இந்த இடத்த பார்த்தா ஆட்டுக்கு என்ன அளவு கொடுக்கலாம், மாட்டுக்கு என்ன அளவு கொடுக்கலாம், கோழிக்கு என்ன அளவு கொடுக்கலாங்கிறது எல்லா டானிக்கில் இருக்குது. இது பார்த்தா லிவர் டானிக் இதில் இருக்குது. இது பாருங்க சளி டானிக் இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கால்சியம் டானிக். கால்சியம் டானிக் ரொம்ப முக்கியமான ஒரு டானிக். ஆமாம், இது கால்சியம் டானிக். இதுதான் அதே மெத்தட் தான். எடுத்து இது ஷேக் பண்ணி ஓப்பன் பண்ணி இது மாதிரி வச்சு மிக்ஸ் பண்ணோம்னா அழகாக மிக்ஸ் ஆயிரும். இந்த கால்சியம் டானிக் இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட். இப்போ மனுஷனுக்கே இன்றைக்கெல்லாம் இப்போ வந்து சப்ளிமெண்ட் நிறைய தேவைப்படுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி, வைட்டமின் B2, B6, B12 இது மாதிரி நிறையா காம்பினேஷன் இருக்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா என்ன அளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இதுலேயே போட்டுருக்குங்க. ஓகே பாருங்க, இதுலேயே பார்த்தீங்கன்னா 3 வகையான டானிக் இருக்குது. இது வந்து லிவர் டானிக், இந்த வந்து கால்சியம் கலந்தது, இது வந்து சத்து டானிக் கலந்தது. இதை பாருங்க, நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆடுகள் சாப்பிட மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. நான் கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறேன், ஏதாவது ரொம்ப சரசரன்னு கலந்தே வைக்கிறேன். ஆடுகள் வந்து எப்படி சாப்பிடுது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். கலந்த டானிக் கலந்த இதை தீவனத்தை போடுறேன், எந்த அளவுக்கு சாப்பிடுதுன்னு பாருங்க. இப்போ வந்து நம்ம 3 வெரைட்டியான டானிக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி காட்டினீங்க. சத்து டானிக், கால்சியம் டானிக்கு, இந்த மாதிரி டானிக்லாம் நிறைய காட்டினீங்க. இது எல்லாமே ஒரே பேனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி காட்டினீங்க. இது எல்லாமே ஒரே டைமில் மிக்ஸ் பண்ணி வைக்கலாங்களா, இல்லை எப்படி வைக்கிறதுங்கண்ணா? நாங்கள் வந்து அது மாதிரி கொடுக்கறதில்ல. இது ஒவ்வொன்றும் ஒரு காம்பினேஷனு. இன்னைக்கு உதாரணத்துக்கு திங்கக்கிழமை லிவர் டானிக் கொடுக்குறது அப்படின்னா அன்றைக்கி முழுக்க லிவர் டானிக் தான். அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமை சப்ளிமெண்ட்டு, புதன்கிழமை கால்சியம் டானிக், இது மாதிரி கொடுப்பேங்க.
இது மெயினாக வந்து இதுகளுக்கு ஆடுகளுக்கு தாதுப்பு கட்டி வைக்கணுங்க. அது வந்து டிஎன்ஏவில் கிடக்குது. அப்புறம் வந்து மினரல் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து நான் வந்து மினரல் மிக்ஸ் இதே மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேங்க. இது மாதிரி சப்ளிமெண்ட் அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் கொடுக்கும்போது ஆடுகளுக்கு எரிசத்து, புரதச்சத்து, வைட்டமின்ஸ் கண்டிப்பாக தேவை. இதில் வந்து எரிசத்து, புரதச்சத்து எல்லாம் வந்து தேவையான முறையாக கிடைச்சிடும். வைட்டமின்ஸ் வந்து நாம தான் கொடுக்கணுங்க. அதாவது கொடுத்தோம்னா தான் நல்லா ஈவனாக வந்து வளர்ச்சிகள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்கண்ணா, நீங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க குட்டிகள் கொடுக்கற மட்டும் இல்லாமல் பண்ணை பராமரிப்பு எப்படி பண்ணுறதுன்னு சொன்னீங்க. நீங்கள் முக்கியமாக வந்து இந்த சப்ளிமெண்ட்டு மெடிசன் வந்து சப்ளை பண்ணுறதா சொன்னீங்க. எப்படிங்கண்ணா இது எப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆனால் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நம்ம பக்கத்தில் வந்து ஈரோடு, சேலம் வந்து எனக்கு பக்கம். ஈரோட்டில் வந்து ஹோல்சேல் டீலர் நம்ம நண்பர், அவர்கிட்ட வந்து நம்ம வாங்குறோம். இது வந்து சொல்ல மறந்துங்க, இது வந்து பூட்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆட்டினுடைய பண்ணையில தொல்லைக்காக அடிக்கக்கூடியது. உண்ணி எல்லா பிரச்சனைக்கும் வந்து வாரத்துல ஒரு முறை கண்டிப்பா அடிச்சிடணும். ஓகே, அப்பதான் ஆடுகளுக்கு வந்து எந்த டிஸ்டர்ப் எல்லாம் இருக்கும். இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 1300 போட்டிருப்பாங்க. ஓகே, நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 700 அந்த பிரைஸ் தான் கிடைக்குது. ஓகே, இதே வந்து மெடிக்கல் ஷாப்ல சின்னதா வாங்குவோம், ஒரு 50 ml தான் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் கிடைக்கும். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 3000 ரேஞ்சுக்கு நம்மளுக்கு கிடைக்குது. மெடிக்கல் ஷாப் அப்பப்போ வாங்கும்போது நம்ம மொத்தமா வாங்கி வச்சுக்கும் போது நம்மளுக்கு வந்து எவ்வளவோ லாபமா இருக்குங்க. ஓகே, ஓகே. நீங்க குட்டிகள் மட்டும் அதுக்கு தேவையான மெடிசன்ஸும் சப்ளை பண்றீங்க? இந்த மெடிசன்ஸ் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அதாவது இப்ப நீங்க போய் வாங்கினீங்கன்னா உங்க ஏரியா மெடிக்கல்ல தான் வாங்கணும். மெடிக்கல்ல வாங்கினா என்ன எம்ஆர்பி அதுதான். நாம டீலருக்கு எடுத்து டைரக்டா வாங்கி கொடுக்குறோம். ஓகே, ஓகே. ஒரு பண்ணை அமைக்கணும் அப்படின்னா எப்படி எந்தெந்த முறையில உங்களை கான்டாக்ட் பண்ணலாங்க? தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 24 மணி நேரம் எப்பனாலும் சரி நான் வந்து தகவல்கள் கொடுக்குறேங்க. எந்த தகவல் வேணும்னாலும் சரி. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற சந்தைகள், இப்போ தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த சந்தைகள் இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் நான் வச்சிருக்கேன். அதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எங்க என்ன கிடைக்குது, எங்க செம்மறி எங்க கிடைக்கும், வெள்ளாடு எங்க கிடைக்கும், அது மாதிரி தகவலும் நான் வச்சிருக்கேன். எல்லா டீட்டெயிலும் வந்து இப்போ கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நீங்க தகவல் கேட்டீங்கன்னாலும் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்க. அதே மாதிரி ஆடு எப்படி வளர்த்தலாம், என்ன ஒரு நோவு வந்தால் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற இதை டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுக்குறேங்க. எப்போதான் கான்டாக்ட் பண்ணுங்க. குட்டிகளை எப்படி நம்ம வாங்கிட்டு வரோம், எந்த வெயிட்ல வாங்கி வளர்த்தனா க்ரோத் நல்லா இருக்கு, அதுக்கு தேவையான உணவு பழக்கங்கள், சப்ளிமெண்ட்டு, வேக்சினேஷன், இது எல்லாமே தெளிவாகவே சொன்னீங்க. முக்கியமாக வந்து நீங்கள் பண்ணைகளுக்கு தேவையான குட்டிகள் கொடுக்கறத விட அதை வந்து எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிற வந்து கைடன்ஸும் பண்ணுறீங்க. வளர்த்தி அதுக்கு அப்புறம் வரக்கூடிய குட்டிகளும் நீங்கள் எடுக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே இது நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இவ்வளோ நேரம் நம்ம சேனலுக்கு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை, உங்களோட அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா.